அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலூ செய்யும் பொழுது தமது உறுப்புகளை ஒவ்வொரு முறை கழுவினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 157. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக வுது செய்யக்கூடியவர்கள் தமது உறுப்புகளை 3 முறை கழுவ வேண்டும் என்பதையே நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது 1 முறை கழுவுதல், 2 முறை கழுவுதல், 3 முறை கழுவுதல், 3ஐ விட அதிகமான எண்ணிக்கையை பயன்படுத்திவிடக் கூடாது என்ற அளவிற்கு நமக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 1 முறை கழுவுவதை கொண்டு அவர் தமது உறுப்பை முழுமையாக கழுவிவிட்டால் அதுவே போதுமானது. இல்லை என்றால் 2 முறை கழுவுவதற்கு நபி வழியில் ஆதாரங்கள் உள்ளன. அதிகபட்சமாக 3 முறை, அதற்கு மேல் கழுவுவதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரித்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். எனவே 1 முறை கழுவினாலும் நிறைவாக கழுவினால் போதுமானது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இதுபோன்று சிறு சிறு விஷயங்களையும் நபிகளாருடைய நடைமுறையிலிருந்து அறிந்து செயல்படுத்தி நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு நாம் அனைவருமே முயற்சிக்க வேண்டும்.